Subscribe our channel, click the bell button for the instant notification. அனைவருக்கும் அன்பான வணக்கம். சைவ சமய இலக்கிய பகுதியில் மாணிக்க வாசகர் பற்றி காண்போம். பாண்டிய நாட்டு திருவாதவூரில் சைவ அந்தண குலத்தில் பிறந்தார். இவரது இயற்பெயர் தெரியவில்லை. இவரது ஊர் பெயரால் திருவாதவூரர் என்றே அழைக்கப்பட்டார். இதுவே இவரது இயற்பெயராக வழங்கப்படுகிறது. அறிவாற்றலில் சிறந்து விளங்கிய இவர் அரிமர்த்தன பாண்டியனிடம் அமைச்சராக இருந்தார். அவ்வமயம் மன்னனால் தென்னவன் பிரம்மராயன் எனும் பட்டமளித்து பாராட்டப் பெற்றார். மன்னனுக்காக குதிரை வாங்க வேண்டி நிறைய பொன்னுடன் கீழைக்கரைக்கு சென்றபோது வழியில் திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தடியில் இறைவன் ஞானாசிரியனாய் வெளிப்பட்டு உபதேசம் செய்யும் வாய்ப்பினை பெற்றார். ஞானோபதேசம் பெற்றதும் தன் நிலை மறந்து வந்த வேலையை மறந்து கொண்டு வந்த பொன்னையெல்லாம் இறைப்பணியில் செலவிட்டு விட்டார். இதனை அறிந்த மன்னன் இவரை சிறையிலிட்டு துன்புறுத்தவே இறைவன் தன் அடியவனை காத்தற் பொருட்டு நரியை பரியாக்கியும் வைகையில் வெள்ளப்பெருக்கினை உண்டாக்கி பிட்டுக்கு மண் சுமந்தும் பிறம்படிபட்டும் திருவிளையாடல்கள் புரிந்தார். இதனால் மாணிக்க வாசகரின் பெருமையை மன்னனும் மக்களும் உணர்ந்தனர். அதன்பின் மாணிக்க வாசகர் சிறையிலிருந்தும் அமைச்சர் பதவியிலிருந்தும் விடுதலை பெற்று சமயத் தொண்டில் முழு மூச்சாக ஈடுபட்டார். இவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு திருவாசகம் என்னும் பெயர் பெற்றது. இதில் சிவபுராணம் முதல் அச்சோபதிகம் ஈறாக 659 பாடல்களாக 51 தலைப்புகளில் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. இதன் கருத்துகள் கற்போரின் ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கும் சிறப்பு நோக்கி திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்னும் பழமொழி வழங்கலாயிற்று. அயல் நாட்டிலிருந்து வந்த டாக்டர் ஜியு போப் அவர்களும் திருவாசகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். இவரது பாடல்களில் நாட்டுப்பாடல் சிறப்பினையும் காணலாம். திருச்சதகம், திருப்பள்ளி எழுச்சி, உந்தி, திருத்தெல்லேனம், திருப்பொற்சுண்ணம் ஆகிய பாடல்கள் மக்களின் உள்ளம் கவர்ந்த சமுதாய பாடல்களாகும். போற்றி திரு அகவல் நல்ல அருச்சனை பாட்டாய் அமைந்துள்ளது. திருச்சதக பாடல்கள் உள்ளத்தில் தோய்ந்து வெளிப்பட்ட அனுபவ வெளிப்பாடுகள். திருவெம்பாவை, திருவம்மானை, திருக்கோத்தும்பி, திருச்சாழல், திருத்தோள் நோக்கம் போன்றவை மகளிரின் ஆடலுடன் கூடிய பாடல்களாகிய வாய்மொழி இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டன. ஆண்டாள் கண்ணனை கணவனாக வரித்து பாவை பாடியது போல் மணிவாசகரும் சிவபெருமானை தலைவனாக கொண்டு 20 பாடல்களை கொண்ட திருவெம்பாவை பாடியுள்ளார். இவ்விரு பாவை நூல்களும் தமிழகத்தில் மட்டுமன்றி கடல் கடந்து சயாம் போன்ற நாடுகளிலும் இன்றும் மக்களிடையே வழங்கி வருகின்றன. தமிழ் அறியாதவரும் இதனை மந்திரம் போல் மனப்பாடம் செய்து ஓதி வருகின்றனர். திருவெம்பாவையில் மனம் பறிகொடுத்த இறைவன் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று வேண்டியதற்கிணங்க கட்டளை கலித்துறையாலாகிய 400 பாக்களை கொண்ட திருக்கோவையார் பாடினார். இவரது திருவாசகமும் திருக்கோவையாரும் 8ஆம் திருமுறையாக சேர்க்கப்பட்டுள்ளன. சிவபெருமானே மனித வடிவில் வந்து திருவாசகம் முழுவதையும் எழுதியதாக கூறப்படுகின்றது. இவரது திருக்கோவையார் கோவை நூல்களிலேயே சிறந்ததாக கருதப்படுகின்றது. இதனை திருச்சிற்றம்பல கோவையார் எனவும் வழங்குவர். அகத்திணை சிற்றிலக்கியமாகிய இதுவே கோவை நூல்களுள் காலத்தால் முற்பட்டது.
திருக்கோவையார் செந்தமிழுக்கு பெருமை சேர்ப்பதில் தொல்காப்பியத்தையும் திருக்குறளையும் ஒத்து விளங்குகிறது என இலக்கண கொத்துப்பாடல் விளக்குகின்றது. இது அவரவர் மனநிலைக்கும் தகுதிக்கும் ஏற்ப திகழும் தன்மைத்து என்பதை அந்தணர் இதனை ஆரணம் வேதம் என்றும், யோகியர் ஆகமத்தின் காரணம் என்றும், காமுகர் காம நன்னூல் என்றும் பாராட்டுவர் எனப்படுவதனால் அறியலாம். இவர் இறைவனை சன்மார்க்க நெறியில் பாடி வழிபட்டுள்ளார். திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம். அருளியவர் மாணிக்க வாசகர். திருமுறை 8ஆம் திருமுறை. நாடு பாண்டிய நாடு. தலம் உத்தரகோசமங்கை. சிறப்பு கட்டளை கலித்துறை. உத்தரகோசமங்கையில் அருளிச் செய்தது நீத்து விடாதே என்று இறைவனிடம் முறையிட்டு கொள்வது நீத்தல் விண்ணப்பமாம். இப்பகுதி 50 பாடல்களால் ஆகியது. அடிகள் தமக்கு இறைவன் தன் ஞானாசிரிய கோலத்தை மீண்டும் உத்தர கோசமங்கையில் காட்டி அருள வேண்டும் என்று கருதியவாறு அவன் காட்டி அருளாமையை தம்மை அவன் கைவிட்டதாக கருதி வருந்தி இவ்விண்ணப்பத்தை செய்தருளினார். இதன்பின் இறைவன் அடிகள் விரும்பியவாறே தன் ஞானாசிரிய கோலத்தை அவருக்கு அங்கு காட்டி அருளினான். பிரபஞ்ச வைராக்கியம். உலகப்பற்றை விடுதலாம். திருச்சதகத்தில் அடிகள் இறைவனிடம் தமக்குள்ள அன்பினை பல வகையில் தெரிவித்தார். இதில் தமக்கு உலகத்தில் பற்று இல்லை என்பதை விளக்குகிறார். நீத்தல் விண்ணப்பம் அந்தாதி என்னும் முறையில் பாடப்பட்ட பாடல்கள் ஆகும். அந்தாதி என்பது அந்தம் ஆதி ஆகிய இரு சொற்களாலான வடமொழி தொடராகும். இத்தொடரிலுள்ள அந்தம் என்பது முடிவு என்றும் ஆதி என்பது முதல் என்றும் பொருள்படும். முடிவை முதலாகப் பெற்று அமைவது அந்தாதி ஆகும். ஒரு செய்யுளின் இறுதியில் உள்ள எழுத்தோ அசையோ சீரோ அடியோ அடுத்து வரும் செய்யுளின் முதலாக அமையும்படி பாடுவது அந்தாதி ஆகும். அந்தாதி குறைந்தது 2 அடிகளுக்கும் அல்லது 2 செய்யுட்களுக்கும் இடையே காணப்படுவது. 2 அடிகளுக்கு இடையே அமைவதை அந்தாதி தொடை என்றும், 2 செய்யுள்களுக்கு இடையே அமைவதை அந்தாதி செய்யுள் என்றும் கூறுவர். தமிழ் இலக்கிய பரப்பில் அந்தாதி தொடை அமைப்பே அந்தாதி செய்யுள் அமைப்பிற்கு வழிகாட்டியது எனலாம். அந்தாதி அமைப்பு மனப்பாடம் செய்வதற்கும் எளிதாக நினைவு கொள்வதற்கும் ஏற்றதாக அமைந்திருப்பதால் புலவர்களால் அதிக அளவில் பாராட்டப்பட்டுள்ளது. மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் திருச்சதகம், நீத்தல் விண்ணப்பம், கோயில் மூத்த திருப்பதிகம், கோயில் திருப்பதிகம், குழைத்த 10, யாத்திரை 10 ஆகிய பகுதிகளை அந்தாதி மாணிக்க வாசக பெருமான் அருளிய நீத்தல் விண்ணப்பப் பாடல்களை கேட்போம். திருச்சிற்றம்பலம்.
கடையவனே நினை கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே விட்டிடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மன்னும் உத்தர கோசமங்கை கரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே கொள்ளேர் பிளவகலா தடங்கொங்கையர் கொவ்வை செவ்வாய் வில்லேனெனினும் விடுதி கண்டாய் நின் விழுத்தொழும்பின் உள்ளேன் புறமல்லேன் உத்தர கோசமங்கை கரசே கள்ளேன் ஒழியவும் கண்டு கொண்டாண்டதக் காரணமே காருரு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றங்கரை மரமாய் வேருரு வேனை விடுதி கண்டாய் விளங்கும் திருவாரூரைவாய் மன்னும் உத்தர கோசமங்கை கரசே வாருரு பூண்முலையாள் பங்க என்னை வளர்ப்பவனே வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும் நீங்கியிப்பால் மிளிர்கின்ற என்னை விடுதி கண்டாய் வெண்மதி கொழுந்தொன்று ஒளிர்கின்ற நீள்முடி உத்தர கோசமங்கை கரசே தெளிகின்ற பொன்னும் இன்னும் மன்ன தோற்ற செழுஞ்சுடரே செழிகின்ற தீப்புகு விட்டிலிர் சின்மொழியாரிற் பன்னாள் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய் வெறிவாயருகால் உழுகின்ற பூமுடி உத்தர கோசமங்கை கரசே வழி நின்று நின் அருளாரமுதூட்ட மறுத்தனனே மறுத்தனன் யானுன் அருளறியாமையில் என் மணியே வெறுத்தெனை நீ விட்டிடுதி கண்டாய் வினையின் தொகுதி ஒருத்தெனை ஆண்டுகொள் உத்தர கோசமங்கை கரசே பொறுப்பரன்றே பெரியோர் சிறு நாய்கள் தாம் பொய்யினையே பொய்யவனே நெனை பொருளென ஆண்டொன்று பொத்திக் கொண்ட மெய்யவனே விட்டிடுதி கண்டாய் விடமுன்மிடற்று மையவனே மன்னும் உத்தர கோசமங்கை கரசே செய்யவனே சிவனே சிறியேன் பவம் தீர்ப்பவனே தீர்க்கின்றவாறென் பிழையை நின் சீரருள் என் கொலென்று வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய் விரவார் வெறுவ ஆர்க்கின்ற தார்விடை உத்தர கோசமங்கை கரசே ஈர்க்கின்ற அஞ்சொடு அச்சம் வினையெனை இருதலையே இருதலை கொள்ளியின் உள்ளெரும்பொத்து நினை பிரிந்த வீதி தலையேனை விடுதி கண்டாய் வியன் மூவுலகு ஒரு தலை வாமனும் உத்தர கோசமங்கை கரசே பொறு தலை மூவிலை வேல்வலன் ஏந்தி பொலிபவனே பொலிகின்ற நின் தாழ் புகுத பெற்றாக்கையை போக்கப் பெற்று மெலிகின்ற என்னை விடுதி கண்டாய் அழி தேர்விளரி ஒலிகின்ற பூம்பொழில் உத்தர கோசமங்கை கரசே வலி நின்ற தின் சிலையால் எரித்தாய் புறம் மாறுபட்டே
மாறுபட்டஞ்சென்னை வஞ்சிப்பயான் உன்மணி மலர்த்தாள் வேறுபட்டேனை விடுதி கண்டாய் வினையேன் மனத்தே ஊரும் மட்டே மன்னும் உத்தர கோசமங்கை கரசே நீருபட்டே ஒளி காட்டும் பொன்மேனி நெடுந்தகையே நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ள யான் ஐம்புலன்கள் கொண்டு விடுந்தகையேனை விடுதி கண்டாய் வீரவார் வெறுவ அடுந்தகை வேல் வல்ல உத்தர கோசமங்கை கரசே கடுந்தகையேன் உண்ணும் தென்னீரத பெருங்கடலே கடலினுள் நாய் நக்கி ஆங்கு உன் கருணை கடலின் உள்ளம் விடலறியேனை விடுதி கண்டாய் விடலில் அடியார் உடலிலமே மன்னும் உத்தர கோசமங்கை கரசே மடலின் மட்டே மணியே அமுதே என் மது வெள்ளமே வெள்ளத்துள் நாவற்றி ஆங்கு உன் அருள் பெற்று துன்பத்தின்றும் வில்லக்கிலேனை விடுதி கண்டாய் விரும்பும் அடியார் உள்ளத்துள்ளாய் மன்னும் உத்தர கோசமங்கை கரசே கள்ளத்துள்ளேற்கு அருளாய் களியாத களியனக்கே களி வந்த சிந்தையொடுன் கழல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலேனை விடுதி கண்டாய் மெய் சுடருக்கெல்லாம் ஒளி வந்த பூங்கழல் உத்தர கோசமங்கை கரசே எளி வந்த எந்தை பிரான் என்னை ஆளுடை என்னப்பனே என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றி நின்றை தலைந்தேன் மின்னை ஒப்பாய் விட்டுடுதி கண்டாய் உவமிக்கின்மையே உன்னை ஒப்பாய் மன்னும் உத்தர கோசமங்கை கரசே அன்னை ஒப்பாய் என கத்தன் ஒப்பாய் என் அரும்பொருளே பொருளே தமியேன் புகலிடமே நின் புகழிகழ்வார் வெருளே எனை விட்டுடுதி கண்டாய் மெய்மையார் விழுங்கும் அருளே அணிபொழில் உத்தர கோசமங்கை கரசே இருளே வெளியே இக பரமாகி இருந்தவனே இருந்தென்னை ஆண்டுகொள் விற்றுக்கொள் ஒற்றிவை எண்ணி நல்லால் விருந்தினேனை விடுதி கண்டாய் மிக்க நஞ்சமுதாம் அருந்தினனே மன்னும் உத்தர கோசமங்கை கரசே மருந்தினனே பிறவி பிணிபட்டு மடங்கினர்க்கே மடங்க என் வல்வினை காட்டை நின் மன்னருள் தீக்கொளவும் விடங்க என்றனை விடுதி கண்டாய் என் பிறவியை வேரோடு களைந்தாண்டுகொள் உத்தர கோசமங்கை கரசே கொடுங்கரி குன்றுரி தஞ்சு வித்தாய் வஞ்சி கொம்பினையே கொம்பரில்லா கொடி போலல மந்தனன் கோமளமே வெம்புகின்றேனை விடுதி கண்டாய் விண்ணர் நண்ணுகில்லாம் உம்பருள்ளாய் மன்னும் உத்தர கோசமங்கை கரசே அம்பரமே நிலனே அனல் காலோடு அப்பானவனே
ஆனை வெம்போரில் குறுந்தூரென புலனால் அலைப்புண்ட ஏனையந்தாய் விட்டிடுதி கண்டாய் வினையேன் மனத்து தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்தே ஊனையும் என்பினையும் உருக்கா நின்ற உண்மையனே. ஒண்மையனே திருநீற்றை உத்தூளித்து ஒளிமிளிரும் வெண்மையனே விட்டிடுதி கண்டாய்மை அடியவர்க்கு அண்மையனே என்றும் சேயாய் பிறர்க்கு அரிதற்கரிதாம் பெண்மையனே தொன்மை ஆண்மையனே அலி பெற்றியனே. பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியேனை விடுதி கண்டாய் விடிலோ கெடுவேன் மற்றடியேன் தன்னை தாங்குனரில்லை என் வாழ்முதலே உற்றடியேன் மிக தேறி நின்றேன் எனக்குள்ளவனே. உள்ளனவே நிற்க இல்லன செய்யும் மையல் துழனி வெள்ளனீனை விடுதி கண்டாய் வியன் மாத்தடக்கை பொள்ள நல்வேழத்து உரியாய் புலன் நின்கண் போதலொட்டாம் மெல்லனவே மொய்க்கும் நெய்குடந்தன்னை எறும்பெனவே. எறும்பிடை நாங்கூழென புலனால் அரிப்புண்டலந்த வெறுந்தமியேனை விடுதி கண்டாய் வைய கூற்றொடுங்க உருங்கடி போதவையே உணர்வுற்றவர் உம்பரும்பர் பெரும்பதமே அடியார் பெயராத பெருமையனே. பெருநீரர சிறுமீன் துவண்டாங்கு நினை பிரிந்த வெறு நீர்மையேனை விடுதி கண்டாய் வியன் கங்கை பொங்கி வரு நீர் மடுவுள் மலை சிறு தோணி வடிவின் வெள்ளை குறுநீர் மதி பொதியும் சடைவான கொழுமணியே. கொழுமணியேர் நகையார் கொங்கை குன்றிடை சென்று குன்றி விழுமடியேனை விடுதி கண்டாய் மெய் முழுதும் கம்பித்து அழுமடியாரிடை ஆர்த்து வைத்தாட்கொண்டருளி என்னை கழுமணியே இன்னும் காட்டு கண்டாய் நின் புலன்கழலே. புலன்கள் திகைப்பிக்க யானும் திகை திங்கோர் பொய் நெறிக்கே விளங்குகின்றேனை விடுதி கண்டாய் விண்ணும் மண்ணும் எல்லாம் கலங்கமும் நீ நஞ்சமுது செய்தாய் கருணாகரனே துலங்குகின்றேன் அடியேன் உடையாய் என் தொழுகுலமே. குலம் களைந்தாய் என்னை குற்றம் கொற்ற சிலையாம் விலங்கலெந்தாய் விட்டிடுதி கண்டாய் பொன்னின் மின்னு கொன்றை ஆலங்கலம் தாமரை மேனியப்பா ஒப்பில்லாதவனே மலங்கள் ஐந்தார் சுழல் வந்தயிரில் பொறுமத்துறவே. மத்துரு தன் தயிரில் புலன் தீக்கது வக்கலங்கி வித்துருவேனை விடுதி கண்டாய் வெண் தலைமிலச்சி கொத்துரு போதும் இலைந்து குடர் நெடுமாலை சுற்றி தத்துரு நீருடன் அரசெஞ்சாந்தனி சச்சயனே
சச்சயனே மிக்க தன் புனல்வின் கால் நிலம் நெருப்பாம் விச்சயனே விட்டுடுதி கண்டாய் வெளியாய் கரியாய் பச்சயனே செய்ய மெனியனே ஒன்படாரவ கச்சயனே கடந்தாய் தடந்தாள அடற்கரியே அடற்கரி போல் ஐம்புலன்களுக்கஞ்சி அழிந்த என்னை விடற்கரியாய் விட்டுடுதி கண்டாய் விழி தொண்டற்கல்லால் தொடர்கரியாய் சுடர் மாமணியே சுடு தீச்சுழல கடற்கரிதாய் எழு நஞ்சமுதாக்கும் கரை கண்டனே கண்டது செய்து கருணை மட்டு பருகி கழித்து மிண்டுகின்றேனை விடுதி கண்டாய் நின் விரை மலர்த்தாள் பண்டு தந்தார் போல் பணித்து பணி செய்ய கூவித்தன்னை கொண்டு என் தாய் களையாய் களையாய குதுகுதுப்பே குதுகுதுப்பின்றி நின்றென் குறிப்பே செய்து நின் குறிப்பில் விது விதுப்பேனை விடுதி கண்டாய் விரையார்ந்தினிய மது மது போன்றென்னை வாழைப்பழத்தின் மனம் கனிவித்து எதிர்வத போது பயில்வி கையிலை பரம்பரனே பரம்பரனே நின் பழ அடியாரோடும் என் படிரு விரும்பரனே விட்டுடுதி கண்டாய் மென் முயல் கரையின் அரும்பர நேர் வைத்து அணிந்தாய் பிறவி ஐவாயரவம் பொறும்பெருமான் வினையேன் மனம் அஞ்சி பொதும்புறவே பொதும்புரு தீ போல் புகைந்தெறிய புலன் தீக்கதுவ வெதும்புருவேனை விடுதி கண்டாய் விரையார் நரவம் ததும்பு மந்தாரத்தில் தாரம்பயின்று மந்தமுரல் வண்டு அதும்பும் கொழுந்தேன் அவிர்சடைவானத்தாடல் அரசே அரசே அறியா சிறியேன் பிழைக்கு அஞ்சலெனின் அல்லால் வீரை சேர் முடியாய் விடுதி கண்டாய் வெண்ணகை கருங்கண் திரை சேர் மடந்தை மணந்த திருப்பொற்பாத புயங்கா வரை சேர் தடர்ந்தென்ன வல்வினை தான் வந்தடர்வனவே ஆடர் புலனால் நின் பிரிந்தஞ்சி அஞ்சொல் நல்லார் அவர்தம் வீடர் விடலேனை விடுதி கண்டாய் விரிந்தே எரியும் சுடரனையாய் சுடுகாட்டரசே தொழும்பர்க்கமுதே தொடவரியாய் தமியேன் தனி நீக்கும் தனித்துணையே தனி துணை நீ நிற்க யான் தருக்கித்தலையால் நடந்த வீணை துணையேனை விடுதி கண்டாய் வினையேனுடைய மனத்துணையே எந்தன் வாழ் முதலே எனக்கு எய்ப்பில் வைப்பே தீனை துணையேனும் போரேன் துயர் ஆக்கையின் தின்வலையே வலை தலைமான் அன்ன நோக்கிய நோக்கின் வலையில் பட்டு மீலை தலைந்தேனை விடுதி கண்டாய் வெண்மதியின் ஒற்றை கலை தலையாய் கருணாகரனே கைலாயமென்னும் மலை தலைவா மலையாள் மணவாள என் வாழ் முதலே
முதலை செய்வாய்ச்சியர் வேட்கை வெந்நீரில் கடிப்ப மூழ்கி வீதலை செய்வேனை விடுதி கண்டாய் விட கூன்மிடைந்த சீதலை செய் காயம்பொரேன் சிவனே முறையோ முறையோ தீதலை செய் பூண்முலை மங்கை பங்காயன் சிவகதியே. கதியடியேற்குன் கழல் தந்தருளவும் ஊன் கழியா விதியடியேனை விடுதி கண்டாய் வெண்டலை முழையர் பதியுடை வாளர பார்த்திரை பைத்து சுருங்க அஞ்சி மதிநெடு நீரில் குளித்தொழிக்கும் சடை மன்னவனே. மன்னவனே ஒன்று மாறறியா சிறியேன் மகிழ்ச்சி மின்னவனே விட்டுடுதி கண்டாய் மிக்க வேதமை நூல் சொன்னவனே சொற்கழிந்தவனே கழியா தொழும்பர் முன்னவனே பின்னும் மானவனேயும் முழுதையுமே. முழுதையில் வேர்க்கண்ணியரெனும் மூரித்தழல் மூழ்கும் விழுதனையேனை விடுதி கண்டாய் நின் வெறி மலர்த்தாள் தொழுது செல்வான தொழும்பரில் கூட்டிடு சோத்தெம்பிரான் பழுது செய்வேனை விடேல் உடையாய் உன்னை பாடுவனே. பாடிற்றிலேன் பணியேன் மணி நீ ஒளி தாய்க்கு பச்சூன் வீடிற்றிலேனை விடுதி கண்டாய் வியந்தாங்கலரி தேடிற்றிலேன் சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனரென் ஓடிற்றிலேன் கிடந்துள்ளுருகேன் நின்றுழைத்தனனே. உழை தரு நோக்கியர் கொங்கை பலா பழத்தீயுனப்பாய் விழை தருவேனை விடுதி கண்டாய் விடின் வேலை நஞ்சுண் மழை தரு கண்டன் குணமிலி மானிடன் தேய்மதியன் பழை தரு மாபரன் என்றென்றறைவன் பழிப்பினையே. பழிப்பில் நின் பாத பழந்தொழும்பெய்தி விழப்பழித்து விழித்திருந்தேனை விடுதி கண்டாய் வெண்மணி பணிலம் கொழித்து மந்தார மந்தாகினி நுந்தும் பந்த பெருமை தடிச்சிறை நீரில் பிறைக்கலம் சேர்த்தரு தாரவனே. தாரகை போலும் தலை தலை மாலை தழலரப்பூன் வீர என்றென்னை விடுதி கண்டாய் விடில் என்னை மிக்கார் ஆரடியான் என்னின் உத்தர கோசை மங்கை கரசின் சீரடியார் அடியான் என்று நின்னை சிரிப்பிப்பனே. சிரிப்பிப்பன் சீரும் பிழைப்பையும் தொழும்பையும் ஈசர்க்கென்று வீரிப்பிப்பன் என்னை விடுதி கண்டாய் விடின் வெங்கரியின் உரிப்பிச்சன் தோலுடை பிச்சன் நஞ்சூன் பிச்சன் சுடுகாட்டு எரிப்பிச்சன் என்னையும் ஆளுடை பிச்சன் என்றே சுவனே. ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதி கண்டாய் செம்பவள வெற்பின் தேசுடையாய் என்னை ஆளுடையாய் சிற்றுயிர்க்கிறங்கி
காய்ச்சின ஆலமுண்டாய் அமுதுண்ண கடையவனே காய்ச்சின ஆலமுண்டாய் அமுதுண்ண கடையவனே காய்ச்சின ஆலமுண்டாய் அமுதுண்ண கடையவனே.